நான் இதில் டபுள் ஹம்ப் கொடுக்குறேன், நீங்கள் சிங்கிள் ஹம்ப் கூட கொடுக்கனா கொடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஹம்ப்ஸ் கொடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒன் ஹம்ப் கொடுத்துட்டு அகெயின் இதே மாதிரி இன்னொரு லைன் ஆஃப் ஹம்பும் நம்ம கொடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஹம்ப்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் ஃபில்லிங்ஸ் இருக்குங்கிறதுனால நான் கோனோட எட்ஜஸை ஷார்ப் ரொம்ப பண்ணலை. ஸோ அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பட்டையாக விழுகுது. ஸோ நீங்கள் வாங்குறப்போ கொஞ்சம் எட்ஜஸை வந்து கொஞ்சம் ஷார்பன் பண்ணிகிட்டே யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போது மேலே நம்ம லைன் போடுவோம்ல, ஸோ அதே மாதிரி இங்கேருந்து சென்டர்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து லைட்டாக இப்படி ஒரு டிசைன் போட்டுட்டு மேலே இங்கே ஒரு டாட்டு, இங்கே லைட்டாக இப்படி 2 டாட்ஸ் வச்சுக்கோங்க. சும்மா இப்படி ஒரு டாட் மாதிரி இம்ப்ரெஷன் மாதிரி நீங்கள் வச்சுட்டா கூட ஓகே தான். ஓகே, இப்படி போட்டுட்டு இங்கே அகைன் இந்த ஹம்ப்ஸ்க்கு மேலே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நீங்கள் டாட்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு டாட்ஸ் வச்சுட்டு இப்போது இதில் இந்த இடத்துல இருந்து நீங்கள் சென்டர் ஏரியாவிலேருந்து ஒரு லைன் எடுத்து இங்கே ஒரு டியர் ட்ராப் மாதிரி கொடுத்துக்க போகிறோம். ஓகே, அகெயின் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு ட்ராப், அதே மாதிரி இங்கேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு ட்ராப், ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே தான் நீங்கள் வெயின்ஸ் கொடுத்துட்டு இந்த 2 பக்கமும் ஈக்குவலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. அதை விட இப்படி குட்டியாக இந்த பக்கமும் 2 பக்கமும் இப்படி ஒரு லைன்ஸ் வச்சுட்டு 2 பக்கமும் இப்படி ஒரு டாட்ஸ் வச்சுக்கோங்க. இது ஆக்சுவலி எனக்கு பாக்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நான் இப்படி போட்டிருக்கேன். நீங்கள் இந்த லைன்ஸை கூட கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்துச்சுன்னா இந்த லைன்ஸ் கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைனு கொஞ்சம் ஷார்ட்டாக, அதுக்கு அடுத்த லைனு கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சு நீங்கள் டாட்ஸ் வச்சுக்கலாம். இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா?